ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீராஸ் கார்டன். இன்றைக்கி நம்மளோட மாடி தோட்டத்தில் என்ன பார்க்க போனால் ஒரு சின்ன விளக்கம் தான். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் என்ன சொல்ல வேண்டது அப்போ தான் புரியும். நான் லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது என்னென்னா பஞ்சகாவியை எப்படி செய்கிறது, அதில் என்னென்ன பொருள் யூஸ் பண்ணுறோன்றது சொல்லியிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா மாட்டுச்சாண பொடி தான். இந்த மாட்டுச்சாண தடை செய்யப்பட்ட பொருள்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்திருக்கு. சாணப்பொடி வேறு, மாட்டுச்சாண பொடின்றது வேறு. அது ரெண்டுமே சேர்த்து அவங்க கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கான ஒரு சின்ன விளக்கமான ஒரு வீடியோ தான் இது. இதுதான் மாட்டுச்சாண பொடி. இந்த மாட்டுச்சாணத்தை எப்படி பண்ணுறோன்னா மாட்டோட சாணி எடுத்து அதை நல்லா ட்ரை ஆக்கி வெயிலில் போயிட்டு நல்லா அதை ட்ரை ஆக்குறோம். அதுக்கப்புறமா எடுத்து பொடி பண்ணி சலித்து இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா பஞ்சகாவியை செய்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம பச்சை சாணியிலும் பண்ணுறாங்க. இதில் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதே மாதிரி சேல் பண்ணுறவங்களும் இந்த மாதிரி பண்ணி தான் தராங்க. பஞ்சகாவியை செய்கிறதுக்கு தரவங்க இதில் எந்த விதமான கெமிக்கல்ஸ் எதுவுமே சேர்க்கலை. இதுதான் சுத்தமான மாட்டுச்சாண பொடி. சாணப்பொடின்றது பார்த்திங்கன்னா சிட்டி சைடில் எல்லாமே பார்த்திங்கன்னா மாட்டோட சாணம் கிடைக்காது வீட்டுக்கு முன்னாடி தெளிக்கிறதுக்கு. அதுக்கு பதில் ஆல்ட்ரேஷனாக இருக்கிறது தான் இந்த சாணப்பொடி. இந்த சாணப்பொடி பார்த்திங்கன்னா அது கெமிக்கல் தான் ஃபுல்லாகவே. சாணிக்கு பதில் அது தண்ணியில் ஒரு ஸ்பூன் போட்டோ இல்லை அது கரைச்சி வீட்டுக்கு முன்னாடி தெளிப்பாங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அது கெமிக்கல். அதனால தான் அதை தடை செஞ்சுருக்காங்க. ஸோ சாணப்பொடிக்கும் மாட்டுச்சாண பொடிக்குமே கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது வேறு அது வேறு. நான் தெளிவாக சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் வீராஸ் கார்டன் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆல் சப்போர்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.